நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக மக்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன தகவல், யாருக்கான அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள்ல படித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த திட்டங்களுக்கான தொகை உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் கிட்ட இருந்துச்சு. குறிப்பா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் பேச்சுக்கள் எழுந்தன. ஆனா புதிய அரசு இன்னும் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாத காரணத்தினால பழைய அமௌண்ட் என்னவோ, அதாவது மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கிற நடைமுறையே தற்பொழுதும் தொடர்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தொகை உயரும் என்று பல பெண்கள், மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. குறிப்பா வீட்டு நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படுவதாகவும் அவங்க கூறினாங்க. இருப்பினும் இந்த மாதமும் 1000 ரூபாய் மட்டுமே வரும் என்பதால் சற்று ஏமாற்றம் பெண்கள் மத்தியில நிலவுது. ஆனாலும் முந்தைய அரசுடைய நல்ல திட்டங்கள் அனைத்தையுமே புதிய அரசு நிறுத்தாமல் தொடர்வது பல மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு இந்த 3000 ரூபாய் உதவியாகவும் இருக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு வருவாயை அதிகரிக்கக்கூடிய வழிகளை தற்பொழுது தேடி வருவதாக கூறப்படுகிறது. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இந்த திட்டங்களுக்கான தொகை உயர்த்தப்படலாம் அல்லது புதிய நிபந்தனைகளுடன் கூடுதல் உதவி அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கு. பயனாளர்கள் தங்களுடைய வங்கி கணக்குகளை சரியாக சரிபார்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுறாங்க. தொகை வரவு வைக்கப்படும் தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.